ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களோடு சில வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் கொடுத்த மகிமையான தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையை கேட்க முன்பதாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமிழ் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, உங்களுடைய நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக பேசப்படுகிற அபிஷேகம் என்கிற வார்த்தையை குறித்து கர்த்தாவே எங்களோடு இடைப்படுங்க. என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. என்னோடு பேசின காரியங்கள் பிள்ளைகளோடு பேச எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து நிற்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிப்போம். 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போம். 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை அம்மா என்று சொன்ன போது அந்த எண்ணெய் நின்று போயிற்று என்று பார்க்கிறோம். ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகனுடைய வாழ்க்கையில அல்லது மகளுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிற அந்த பக்குவம் இருக்க வேண்டும். அந்த பாத்திரம் சரியா இருந்தால் தான் அந்த அபிஷேகத்தை தக்க வைக்க முடியும். எலிசா அந்த பெண்ணுக்கு செய்த காரியம் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு காரியம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். எலிசா அந்த பெண்ணுடைய கடனை தீர்க்கிறதற்கு ஒரு சொல்யூஷனை சொல்லிக் கொடுத்தார். அந்த பெண்ணு உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே அந்த காரியத்தை அந்த பெண் செய்ததுனால அவளுடைய வாழ்நாட்கள் எல்லாம் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த பெண்ணை ஆசீர்வதித்தார். இங்கே நாங்கள் பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையிலே எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். நம்மிடத்துல என்ன இருக்கிறது அதை வைத்துத்தான் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எங்கள்கிட்ட ஒன்றுமில்லை 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 என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு வாழுவோம் இருந்தால் கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்க முடியாத பிரியமானவர்களே, எங்களிடத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை வைத்து கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அவளிடத்துல இருந்தது ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம். கர்த்தர் அப்படித்தான். அவர் தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு காரியத்தை வைப்பார். அந்த காரியத்தை நாங்கள் அதை மிகைப்படுத்த வேண்டும், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும். ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் உண்டு, அதை தவிர வேண்டிடத்துல எதுவுமே இல்லை என்று அந்த பெண் சொன்னாள். அந்த பெண்ணினுடைய வார்த்தையின்படியே எலிசா அவளை நோக்கி, நீ போய் அயலாரிடத்துல
நிறைய பாத்திரங்களை கேட்டு வாங்கு. பாத்திரங்கள் மிகவும் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் பிரியமானவர்களே. ஒவ்வொரு பாத்திரங்களும் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு பாத்திரங்கள். அவர்கள் தங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அறியாததினால அந்த அபிஷேகம் என்கிற பொக்கிஷம் அந்த பாத்திரம் சரியில்லாததுனால கிடைப்பதில்லை. அதுதான் சொல்லுகிறது. இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வான்னு சொன்ன போது பாத்திரம் இல்லை என்று மகன் சொன்னான். அதோடு என்ன நடந்தது? அந்த எண்ணெய் நின்று போய்விட்டது. அந்த எண்ணெய் அபிஷேகத்தை அடையாளமாய் வைத்து பேசப்படுகிறது. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு பாத்திரம் கனமுள்ளதாய் இருக்க வேண்டும். பாத்திரம் தகுதியுள்ளதாய் இருக்க வேண்டும். பாத்திரம் தேவனுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். தேவனுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிலைக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி, தேவனுடைய திட்டங்களுக்கு நம்மை விலக்கி, தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடி, தேவனுடைய உள்ளத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி அந்த பாத்திரம் சரியாக பேணி பாதுகாக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த அபிஷேகத்தை தக்க வைக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவனுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். கர்த்தருக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற எண்ணம், அந்த நோக்கம், அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சு, அந்த ஆதங்கம் எங்கள் உள்ளத்துல இருந்து மூச்சாய் புறப்பட்டு வர வேண்டும். பாத்திரம் சரியாக இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர் வழி தவறி போயிருக்கிறார்கள். அவர்களை என்னென்ன ஒரு விஷயங்களுக்காய் அபிஷேகம் பண்ணுவார்கள் ஊழியக்காரர்கள். குறிப்பிட்ட காலத்திலேயே அந்த அபிஷேகமே இல்லாமல் அப்படியே ரோட்ல நிற்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாத்திரம் அதற்கு தகுதி இல்லாதபடி போய்விட்டதனால். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் அந்த அபிஷேகத்தை நாங்கள் அனல் மூட்ட வேண்டும். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் தான் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும். நாங்கள் தான் அதற்காய் பிரயாசப்பட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வரங்கள் வல்லமைகளுக்காய் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். என்னதுக்காக வரங்கள் வல்லமைகள்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, எங்களுடைய சுய பேச்சு வெளியே சொல்லுவதற்காக அல்ல, எங்களுடைய பேர் வெளியே வருவதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக வரங்களையும் வல்லமைகளையும் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் கேட்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சரி, தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். எலிசா அந்த பெண்ணோடு போய் நின்று எலிசாவுடைய கையினால அதை எடுத்து கொடுத்தார் என்று இந்த வேத வசனத்தில் போடப்படவில்லை. அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடம் எண்ணெய் இருந்திருக்கு. அந்த எண்ணெயை வார்க்க அந்த குடம் எண்ணெய் நிறைந்து வந்து கொண்டே இருந்தது. இதுதான் ரகசியம். பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு நாளும் நாங்கள் மேல பார்த்து ஒரு நாளும் பெருமூச்சு விடப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி வாழுகிற பிள்ளைகள் எங்களுக்கு போதும் என்ற மனம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில செய்த ஒரு காரியம். எலிசாவினுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அவள் அந்த வீட்டுக்குள்ளே தன் பிள்ளைகளோடு போய் அந்த அறை கதவை முதலாவது பூட்டினாள். என்னது காரணம்? விசுவாசம். அந்த இடத்துல எலிசாவை அவள் கேட்கவில்லை, எப்படி இது நடக்கும் என்று கேட்கவே இல்லை. அந்த எலிசா சொன்னதுக்கு அந்த பெண் கீழ்ப்படிந்து அப்படியே போய் அநேக பாத்திரங்களை வாங்கி
எல்லா பாத்திரங்களையும் அவர்கள் கொடுக்க கொடுக்க, பிள்ளைகள் கொடுக்க கொடுக்க, அந்த பாத்திரத்தில் அவள் வார்த்தாள். வார்க்கும் போது அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. கடைசியில இன்னும் ஒரு பாத்திரம் கொடு என்று சொன்ன போது அங்கே பாத்திரம் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். எவ்வளவு தூரத்துக்கு அபிஷேகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், எங்களிடத்தில் நாங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது பணத்தை குறித்து சொல்கிறதாக அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பணம் மாத்திரமல்ல, நாங்கள் எதை கொடுக்கிறோமோ அது எங்களுக்கு வர்த்திக்கும். யோபு 42வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. தனக்கு பதில் கிடைக்கும்படி அவருக்கு ஒன்றை முந்திக் கொடுத்தவன் யார்? எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் என்றால் நான் கர்த்தருக்கு ஒன்றை முந்திக் கொடுக்க வேண்டும். எது கொடுக்க வேண்டும்? முழுவதுமா என்னை கொடுக்க வேண்டும். முழுவதுமா என்னுடைய ஆவி ஆத்துமா சர்வத்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனல் பெறும். அரை குறையாய் கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து விட்டு அறகுறையாய் நாங்கள் எதையும் கர்த்தரிடத்தில் இருந்து சாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று முத்தரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும், வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி பாருங்கள். அப்போ அந்த ஒரு பாத்திரம் அங்கே இல்லை என்று சொன்னவுடன் அந்த எண்ணெய் நின்று போயிட்டு என்று வேதத்துல வாசிக்கிறோம். அபிஷேகம் எப்போ எங்களுடைய வாழ்க்கையில நிற்கும் தெரியுமா? அந்த அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற அந்த எண்ணெய்க்கு அடையாளமா இருக்கிற அந்த காரியம் எப்போ எங்களுடைய வாழ்க்கையில நிற்கும் தெரியுமா? பாத்திரம் சரியில்லாமல் போகும்போது, பாத்திரம் தகுதி இல்லாமல் போகும்போது, அந்த பாத்திரம் அவருக்கு பிரியமில்லாமல் போகும்போது அந்த அபிஷேகம் அணைந்து போய்விடும். அந்த அபிஷேகம் அப்படியே இல்லாமல் போய்விடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே நாங்கள் அந்த பிள்ளைகள் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியத்தை நாங்கள் கவனித்து பார்த்தால், 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இருந்து சில வார்த்தைகளை வாசிக்கும் போது, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே எலிசாவின் இடத்துல வந்து கேயாசி சொல்கிறான், அந்த பெண்ணுக்கு என்ன குறை இருக்கிறது என்று கேட்ட போது, அவளுக்கு பிள்ளை இல்லை என்று ஒரு குறை இருக்கிறது என்று கேயாசி சொல்லுகிறார். அப்பொழுது கேயாசி 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்த கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கற்பப்படவே முடியாத ஒரு பெண் எலிசாவினுடைய வார்த்தையின்படி கற்பம் தரித்தாள், ஒரு குமாரனை பெற்றாள். அந்த குமாரன் வளர்ந்து காரியங்கள் நடந்தது. ஒரு நாள் அந்த குமாரன் வந்து தனக்கு தலை வலிக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அப்போ அந்த மகனுடைய வாழ்க்கையிலே தலை வலிக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது 19வது வசனத்துல வாசிக்கும் போது, தன் தகப்பனை பார்த்து எனக்கு தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். ஒரு சிறு பிள்ளை, பிரியமானவர்களே, ஒரு தாயினுடைய மடியிலே இருந்து ஒரு சின்ன பிள்ளை செத்து போகும் போது எவ்வளவு அந்த தாய்க்கு வலி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு பிள்ளை அந்த மடியில இருந்து தனக்கு தலை நோகிறது என்று சொல்லி அந்த பிள்ளை தாயின் மடியிலே துடித்து இறந்து போகிறதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த காரியத்துல எதை கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவளுக்குள்ள இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். சூனேமியாள் ஊரை சேர்ந்த இந்த பெண், சூனேமியா என்ற ஊரை சேர்ந்த சூனேமியாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண், அவளுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த செத்து போனான் என்று சொல்ல அந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம், 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது என்று அந்த வசனம் தொடங்குகிறது. அந்த பிள்ளை செத்து போனான் என்று 20வது வசனம் முடிகிறது. 21வது வசனம் தொடங்குகிறது அப்பொழுது. நாங்கள் இதுலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். வேதத்துல அப்பொழுது
ஏனென்றால் அப்படியானால் இப்படி வரும்போது நாங்கள் அதுக்கு மேலுள்ள காரியங்களை கொஞ்சம் கவனமாய் அதை படிக்க வேண்டும். அப்பொழுது அவள் என்ன செய்கிறான்னு கவனமாய் பாருங்கள். அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். இந்த எலிசா வரும்போது இந்த சுனேமியால் என்று சொல்லப்படுகிற இந்த பெண் தன் புருஷனோடு பேசி அவளுக்கு அவர் வந்து இளைப்பாறும்படி அவருக்கு மேல் அறையிலே நாங்கள் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவோம், அங்க ஒரு கட்டிலும் ஒரு காரியங்களை வைத்து நாங்கள் அவர்களுக்கு இளைப்பாற அவர்களுக்கு ஒரு வழிகளை செய்து கொடுப்போம் என்று அந்த பெண் தன் கணவனோடு பேசி எலிசா அந்த ஊழிய காரியங்கள் வரும்போது அங்கேதான் தங்குவார். அப்படி அந்த பெண் தன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நேரத்துல இந்த ஊழியக்காரனுக்கு அவள் காரியங்களை செய்தாள். இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே, இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. நாங்கள் எதை எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதபடி, எங்களுடைய கஷ்டங்களை பார்க்காதபடி, நாங்கள் தேவனுக்கென்று எதை விதைக்கிறோமோ அதை கர்த்தர் கணக்கிலே வைத்துக் கொள்ளுவார். இந்த பெண் செய்த புத்தியான ஒரு காரியம், அந்த ஊழியக்காரன் வந்து தங்குகிற அந்த இடம். சாதாரணமாய் நீங்கள் ஊழியக்காரர்களை சிலர் ஏதோ அலட்சியமாய் நினைக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் அம்பாசிடர் ஆஃப் காட், தேவனுடைய பிரதிநிதிகள், தேவனுடைய அக்கினி ஜுவாலைகள், தேவனை பிரதிபலிப்பவர்கள். ஊழியக்காரர்கள் துடைத்து போடுகிற கந்தை அல்ல. ஊழியக்காரர்கள் எல்லாரும் பேசி போட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். அது எந்த ஊழியக்காரர்களாக இருக்கட்டும். நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை அபிஷேகம் என்ற ஒரு தலையங்கத்தில் பேசுகிறேன். ஊழியக்காரர்களோடு விளையாடக்கூடாது. ஊழியக்காரர்கள் ஒரு நாளும் நாங்கள் விளையாடக்கூடாது. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தை கொண்டு வரும். முடிந்தால் ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்யுங்கள், முடியாவிட்டால் அமைதியாய் உட்கார்ந்திருங்கள். அவர்களுக்கு விரோதமாய் எந்த வார்த்தைகளும் வாயை திறந்து பேசாதீர்கள். சரிபிழை நாங்கள் பேசக்கூடாது. சரிபிழை கர்த்தருக்கு தெரியும். சரிபிழை கர்த்தருக்கு பேசுங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க, மனுஷரோடு சரிபிழை பேசாதிருங்க. இந்த சுனேமியாள் அந்த ஊழியக்காரனுக்கு செய்த உபகாரத்தை கர்த்தர் கணக்கிலே வைத்திருந்தார். சரி, அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன், அதாவது எலிசா வந்து தங்குகிற கட்டிலின் மேல் வைத்து அவனை வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போகும்படிக்கு வேலைக்காரன் ஒருவனையும் கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னார். நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. இந்த பெண் ரகசியம் காக்கிற ஒரு பெண். தன் மகனுக்கு நடந்ததை தன் புருஷனுக்கு கூட சொல்லாமல் அதை ஒழித்து மறைத்து, அவருடைய விசுவாசம், நான் எப்படியாவது தேவனுடைய மனுஷனிடத்துல போய்விட வேண்டும், தேவனுடைய மனுஷனிடத்துல நான் போய்விட்டால் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அந்த பெண்ணிடத்துல இருந்தது. இன்றைக்கு ஒரு சில மனுஷர்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் கூட இருக்கலாம். ஒரு பிரச்சனை என்றவுடன், ஒரு சின்ன பிரச்சனை, இவ்வளவு தூரம் ஒரு மரித்து போன பிரச்சனை வேண்டாம், ஒரு வியாதி அல்லது டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், ஏதோ ஒரு காரியம் அல்லது ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு காரியம் என்று வச்சுக் கொள்வோமே, அந்த பிரச்சனை கேள்விப்பட்ட உடனேயே பிளத்து சத்தமிட்டு அழுது ஒப்பாரி வச்சு ஏதெல்லாம் வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய ஆவியை அவர்கள் விசனப்படுத்தி விடுவார். கர்த்தர் யார் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை கும்பிடுகிற மனிதர்கள் கூட இன்றைக்கு அந்த தெய்வத்தை ஒரு மூலையில தள்ளி வைத்து விட்டு ஒப்பாரி வைத்து அழுவார்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்து அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து அசையாத ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த மனிதனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த புருஷனிடத்தில் சொல்லி அனுப்பின போது அந்த புருஷன் சொன்னான், அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான்.
அதற்கு அவள் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினாள். அவன் கழுதையின் மேல சேணம் வைத்து ஏறி ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு, அந்த வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அந்த கழுதையில அவள் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி என்ன சொன்னாள் தெரியுமா? அந்த பெண், கவனமாய் கேளுங்கள். அந்த பெண் அந்த வேலைக்காரனோடு கழுதையில் ஏறின உடனே சொன்ன ஒரு காரியம், இதை நீ ஓட்டிக் கொண்டு போ, உனக்கு நான் சொன்னால் ஒழிய ஓட்டத்தை நீ நிறுத்தக்கூடாது என்று சொல்லி புறப்பட்டாள். நான் சொன்னால் ஒழிய நீ இந்த ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. இப்படித்தான் நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஓட்டத்துல எழும்புவதும் விழுவதும் எழும்புவதும் விழுவதும், கொஞ்ச காலம் ஊழியம் செய்வது, கொஞ்ச காலம் நாங்கள் ஒதுங்கி இருப்பது கர்த்தருடைய ஊழியம் அல்ல. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்துல கலப்பையில கை வச்சு பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கலப்பையின் மேல் கை வைத்து திரும்பி பார்க்காது. மரித்தவர்கள் தங்கள் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டு என்னை பின்பற்றி வா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. தேவனால நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தால், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு பெற்றிருந்தால் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஓட்டம் நிறுத்தப்படக்கூடாது. காலாட்களோடு ஓடும் போது உன்னை இழைக்க பண்ணினார். எப்படி நீ குதிரைகளோடு சேர்ந்து ஓடுவாய்? எப்படி நீ குதிரைகளோடு சேர்ந்து ஓடுவாய்? உன்னை ஆண்டவர் ஓட பழக்குகிறார். பிரியமானவர்களே, உன்னை ஓடுவதற்கு பழக்குகிறார். உன்னுடைய ஓட்டம் தொடர்ந்து ஓட வேண்டும். உன்னுடைய ஓட்டத்திலே ஒரு நாள் விளைப்படையக்கூடாது. ஆண்டவர் நீ ஓட 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 இன்னும் ஓட்டத்தை பெருப்பித்துக் கொண்டே போவார். நீ அவருக்காய் இரத்த சாட்சியாய் மறிக்கிறது கூட உன்னை ஆயத்தப்படுத்துவார். பவுலுடைய நிருபங்களை வாசித்து பார்க்கும் போது பவுல் எவ்வளவு வேதனைகளை, கண்ணீரை, துன்பங்களை அனுபவித்து இத்தனை நிருபங்களை எழுதி பவுல் எவ்வளவு காரியங்களை சாதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால், தேவன் ஒருவேளை எங்களை அபிஷேகம் பண்ணி இருந்தால், அல்லது நீங்கள் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு ஆயத்தப்படுத்தியிருந்தால், இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு இந்த வார்த்தைகளின் படி எங்களை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டாங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் இடத்துக்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு, இந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போதும் தகப்பன் எப்படி கண்டார் தெரியுமா? தூரத்திலே அந்த மகன் வரும்போது அந்த தகப்பன் கண்டார். அப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வேதனையோடு போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தூரத்தில் இருந்து பார்த்து விடுவார். என் பிள்ளை வருகிறது, என் பிள்ளை என்னை தேடி வருகிறது, என் பிள்ளை ஒரு வேதனையோடு வருகிறது என்று தெரிந்துவிடும். பாருங்க, அந்த ஊழியக்காரன் எப்படியோ தூரத்துல வரும்போது என்ன சொல்கிற பாருங்க, தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? அந்த வேலைக்காரனுக்கு எல்லாரும் சுகம்தான். இதுதான் அவள் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு பிரியமான சகோதரி, நல்ல வாய் அறிக்கை எங்க தலையை நிமிர பண்ண, நல்ல வாய் அறிக்கை செய்யுங்க. ஒரு நாளின் துக்கமானதை பேசிக் கொண்டிருக்காதீங்க, கஷ்டமானதை பேசாதீங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லதையே பேசுங்க. எனக்கு கர்த்தர் இப்படி செய்வார், எனக்கு அப்படி செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என் தலையை உயர்த்துவார், இப்படி சொல்லுங்க. எல்லாரும் சுகம்தான் என்று சொல்லி அந்த வேலைக்காரனிடத்துல சொல்லி அனுப்பினாள். அப்போ எலிசா அவள் கிட்ட வரும்போது என்ன நினைத்திருப்பாள்? எல்லாம் சுகமா இருக்கிறாங்க, இவள் என்னை பார்க்கிற வருகிறாள் என்று எலிசா நினைத்திருப்பார். 27வது வசனம் சொல்கிறது, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவள் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது எலிசாவுக்கு தெரிந்தது, ஏதோ சம்திங் ராங் என்றது தெரிந்தது. ஏனென்றால் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் உணர்த்தி விடுவார். அவன் காலை அவள் பிடித்தவுடனே அவளுக்கு புரிந்தது, இவள் பிரச்சனைகளோடு தான் வந்திருக்கிறாள். கர்த்தர் எலிசாவோடு தெளிவாய் பேசிவிட்டார், தெளிவாய் பேசிவிட்டார். காலை பிடித்துக் கொண்ட போது என்ன நடந்தது என்று சொன்னால், அவளை கேயாசி விலக்கிவிட வந்தார். இந்த கேயாசியை பற்றி நான் இன்னும் ஒரு பாகத்துல நான் பேசுகிறேன். இந்த கேயாசி என்பவர் யார் என்று நான் இன்னொரு பாகத்துல பேசுகிறேன்.
அந்த கேயாசி அவள் காலை பிரித்து அவளை விலக்கி விடுகிறதுக்காக வந்தாள். தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்துக் கொண்டார் என்று எலிசா சொன்னார். அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. அருமையான பிரியமுள்ள சகோதர சகோதரிகள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஏற்றம், பெருமூச்சு, கண்ணீர் எல்லாவற்றையும் ஒரு அபிஷேகம் பெற்ற அபிஷேகத்தை உள்ளுக்குள்ளே வைத்து வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் உணர முடியும். பேசவே தேவையில்லை, பார்க்கும் போது உணர முடியும். அவர்கள் செய்கின்ற கிரியைகள் மூலம் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் சொல்லுவார் இதை. அப்பொழுது பாருங்கள், அவனிடத்துல மிகுந்த வேதனையோடு ஒரு காரியம் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்று கேளுங்க. 28 வசனத்தில், அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டது உண்டோ? அவர் கேட்கல. கேயாசி தான் எலிசாவினிடத்துல சொல்லுகிறாள், இவளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார் கேயாசி. அதை கேட்டு எலிசா அவளை பிளஸ் பண்ணுகிறார். அதனால அவளுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது. எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? உனக்கு பிள்ளை கிடைக்கும் என்று சொன்ன உடனே அவள் சொன்னாள், ஆண்டவனே நீங்க எனக்கு அபத்தம் சொல்லாதீங்க என்று. அவள் பிள்ளை பெறாத வருடங்களாய் வாழ்ந்த ஒரு பெண். ஆனால் இப்படி சொன்ன உடனே நீங்க எனக்கு அபத்தம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னாள். ஆனால் அவள் கற்பம் தரித்து அந்த பிள்ளையை பெற்றாள். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளை இழந்து மரித்து போன நிலையிலேயே அவள் இருக்கிற சூழ்நிலை. இந்த வார்த்தையை கேயாசிக்கு சொன்ன போது, எலிசாவுக்கு சொன்ன போது, அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, ரொம்ப கவனமாய் கேளுங்க பிரியமான பிள்ளைகளே. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு, வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை நீ வினாவாமலும், உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்திலே வை என்றார். எலிசாவுக்கு தெரியும், எலிசா பாவிக்கிற அந்த தடியில தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று எலிசாவுக்கு தெரியும். ஆனால் அவன் தான் போகாமல் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறதற்கு முயற்சி செய்கிறான். அதிலே அந்த முயற்சி, அந்த வேலைக்காரனை அனுப்புகிறதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த வேலைக்காரனை ஆயத்தப்படுத்துகிறார். உன் இடையில் முதலாவது கட்டு. ராணுவ வீரர்களை குறித்து நீங்க ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது, ராணுவ வீரர்கள், ராணுவங்கள் இருக்கிறவர்கள், அவர்கள் போடுகிற உடைகள், அவர்கள் போடுகிற ஹோல்சர் என்று சொல்லப்படுகிற நெஞ்சிலே கட்டுகிற காரியங்கள், அவருடைய சப்பாத்து முழங்கால் வரைக்கும் போட்டு இழுத்து டைட் பண்ணி அந்த நூல் இழுத்து கட்டி செய்கிற காரியங்கள்ல ஒரு வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. நான் அது செய்தபடினால் எனக்கு தெரியும். ஒரு உடையை, ஒரு ராணுவ உடையை போட்டால் அது நாங்கள் நடக்கும் போதே ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த உடை போட்ட உடனேயே நான் ஹோல்சர் எல்லாம் கட்டி ஒரு நெஞ்சில் எல்லாம் போட்ட உடனே எங்களுக்கு ஒரு பவர், அது வித்தியாசமான ஒரு பவர். அது நாங்க மனுஷ பவருக்கு மேலான ஒரு பவரா இருக்கு. அது போலதான் அவர் சொல்லுகிறார், உன் இடையை கட்டிக்கொண்டு, உன் இடையை கட்டு. அப்பதான் ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தோட என்ன சொல்றார் என்றால், என் தடியை உன் கையிலே பிடித்துக் கொண்டு. இந்த கேயாசியினுடைய காரியத்தை நான் பிறகு சொல்லுகிறேன். இந்த கேயாசியினுடைய காரியத்துல இந்த தடியை எலிசா கேயாசியினிடத்துல நம்பி கொடுத்து விடும் போது அந்த வியாதி சுகமடைந்திருக்க வேண்டும், அந்த மரித்து போன பிள்ளை உயிர்த்திருக்க வேண்டும். ஆனால் அது உயிர் பெறவில்லை பிரியமானவர்களே. ஆனால் இந்த பெண் எப்படியோ அவளுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும். உடனடியாக என்ன சொல்கிறாள் என்று பாருங்க. 30வது வசனத்துல பிள்ளையின் தாயை சொல்லுகிறாள், நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். எவ்வளவு ஒரு தைரியம் வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. அந்த எலிசா, அந்த தீர்க்கதரிசிக்கு முன்னால் அந்த பெண் அவ்வளவு வைராக்கியமா சொல்ற, நான் உண்மை விடுகிறது இல்லை. யாக்கோபு தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த பெண்ணும் அப்படித்தான், எலிசாவை விடவே இல்லை.
நான் உண்மை விடுகிறதில்லை, வா என்னோட, வா என்னோட என்று சொல்லி பாருங்க. அப்பொழுது 30வது வசனத்துல வாசித்தோம். 31வது வசனத்துல 30வது வசனத்துல கடைசியில் சொல்லுது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே அவள் பின்னே போனான். அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். 31வது வசனத்தை கவனமா பாருங்க. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய், இதுதான் செய்கிற சில ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு, ஊழியக்காரரோடு இருக்கிறவர்கள் செய்கிற தவறு. ஏனென்று சொன்னால், ஊழியக்காரன் முதல்ல சொல்லுகிறார், நீ தடியை எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளையோட முகத்துல போடு முதல்ல சொல்றார். அதுக்கு பிறகு அந்த ஊழியக்காரன் போகிறார், தானே தீர்க்கதரிசி போகிறார். அப்ப இந்த கேயாசி அந்த வேலைக்காரன் என்ன செய்யணும்? கையை கட்டிக்கொண்டு இருந்திருக்கணும். இல்லை, இந்த கேயாசி என்ன செய்கிறார்? நான் முதல்ல போய் அந்த தடியை போட்டு அந்த பிள்ளை எழுப்பினா எனக்கு தானே நல்லது அப்படின்னு நினைச்சிருக்கிறார். அதனால இந்த கேயாசி என்ன செய்கிறார்? கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல வைத்தார். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தார். இப்படித்தான் சில ஊழியக்காரர்கள், அவர்களோடு இருக்கிற ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார். ஊழியம் கர்த்தருடையது. ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரர்கள் தலைமை ஊழியக்காரர்களுக்கு கீழே இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள் தலைமை ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சொல்லாத ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது, சொன்ன ஊழியத்தை செய்யாமல் நிறுத்தக்கூடாது. இதை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த கேயாசி முன்னே ஓடி அந்த தடியை கொண்டே முகத்துல போட்ட போது அது ஒரு உணர்வும் இல்லை, அந்த ஒரு சத்தமும் இல்லை. காரணம், அந்த கேயாசி என்ற பாத்திரம் அதற்கு தகுதி இல்லாமல் இருந்தது. நான் இன்னொரு பாகத்தில் அந்த கேயாசியை குறித்து நான் பேசுகிறேன். அதன் பிறகு நாங்கள் பார்க்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடாது என்பதை குறித்து இந்த கேயாசி செய்த காரியங்களை பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் 4வது அதிகாரம் 30வது 2 ராஜாக்கள் புத்தகத்துல 4:30வது வசனத்துல இதை வாசித்தோம். இதே போல நாங்கள் பார்க்கிறோம் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கும் போது 29 வாசிக்கும் போது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச வேண்டும், பிரயோஜனம் உண்டாக பேச வேண்டும். அந்த சூனேமியாளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகள். ரகசியம் காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகளாக இருந்தாள். அவளுடைய ரகசியத்தின் நிமித்தம் தான் தேவன் அற்புதம் செய்தார். கெட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாயில வரக்கூடாது. அதை விட 30வது வசனம் சொல்கிறது, அந்த பொக்கிஷமாகிய எங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த அபிஷேகம் என்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து 30வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருப்பதே எங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் காத்துக் கொள்ளுகிற பெரிதான மகா ரகசியம். பிரியமானவர்களே, பாருங்கள், சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் பிடிபட்டு விட்டால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அவருடைய காரியங்களை, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய தடைபட்டால் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். தனிப்பட்ட லாபம், சுய லாபங்களை கருதி ஒருவன் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி நடந்து கொண்டால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அவருடைய இயக்கத்தை, அவருடைய உள்ளத்தை அவர் அனுப்ப விரும்புகிற ஒரு மனிதன் தவறும் போது பரிசுத்த ஆவியானவரை விசலப்படுத்துகிறோம் அல்லது துக்கப்படுத்துகிறோம். அப்போ நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே இருந்து தவறக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவர் யார் என்பதை குறித்து கொஞ்சம் கவனமாய் கவனிப்போம். அவர் எப்படி எங்களை நடத்த விரும்புகிறார் என்பதை குறித்து கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது,
நானே மெய்யான திராட்சை செடி. அவர்தான் செடி. அந்த செடியில வேர் கீழே போய் ஆழமாய் போய் அந்த வேர் நல்லா இருந்தால் செடி நல்லா இருக்கும். அவர்தான் செடி. அப்போ அவர்தான் நமக்கு வேர். எல்லாமே அவர்தான். நாங்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் கொடிகள் என்றார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ அவர் செடியாயிருக்கிறார். எல்லா அந்த தோட்டத்தில் உள்ள முழு செடிகளையும் உடையவர் பிதா. நாங்கள் அந்த செடியிலே இருக்கிற ஒரு கொடிகள். இந்த ரகசியத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். காட்டு ஒலிவ மரமாகிய நீ வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாய். அதனால நீ பெருமை பாராட்டாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காட்டு ஒலிவ மரம் என்றது நாங்கள் எங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். உண்மையான ஒலிவ மரம் யூத மனுஷர்கள், இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்கள் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணினதுனால புறஜாதியாகிய எங்களை ஆண்டவர் தேடி வந்தார். நாங்கள் காட்டு ஒலிவ மரங்கள். அந்த காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு கொண்டு போய் உண்மையான ஒலிவ மரத்துல நாங்கள் ஒட்ட வைக்கப்பட்டு அதுல இருந்து கனி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, எவ்வளவு பயத்தோட நடுக்கத்தோடு இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்றது, 15வது அதிகாரம் 2வது வசனம், என்னே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நாங்க மட்டும் கனி கொடுக்காமல் சும்மா அந்த செடியில அப்படியோ நாங்கள் கொடியா இருப்போம் என்றால் அந்த தோட்டக்காரன் அந்த கொடியை அப்படி வெட்டி போடுவார். அது அக்கினியிலே போடப்படும். அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், அவனுக்குள்ள அபிஷேகம் வேலை செய்ய வேண்டும். அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்குள்ள தேவனை குறித்த ஒரு தாகம் வளர வேண்டும். கனி கொடாதிருக்கிற கொடியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், கேளுங்கள் பிரியமானவர்களே. எப்படி கனி கொடாதிருக்கிறதுன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள், ஆனா எந்த விதத்தில எந்த ஊழியங்களும் இல்லை. ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொன்னது இல்லை. பல வருஷங்கள் வேதம் படித்து ஜெபித்து சபைக்கு வந்து பல வருஷங்களா இருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாதவர்கள், கனி கொடுக்க தெரியாதவர்கள், இன்னும் விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. ஒரு சின்ன பிரச்சனை பிளத்து அழுகிறது. ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 20 30 வருஷமானவர்கள் கூட சில வேளைகள் சத்தமிட்டு அழுவார்கள். அவர்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. இயேசுவை சரியாய் தெரிந்தால் அந்த அழமாட்டார். ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு பல காலங்களாக இருந்தால் ஒரு கர்த்தரை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளத்துக்குள்ள வளர வேண்டும். வேதத்தின் படி வாழ்க்கை இல்லாதவர்கள் கனி இல்லாதவர்கள், கனி கொடுக்க தெரியாதவர்கள். வேதத்தை படிக்கும் போது அந்த வேத வார்த்தைகள் வாழ்க்கையில வர வேண்டும். எங்களோட வாழ்க்கை தான் வேத வசனத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். வசனத்தை வாயினால சொல்லுகிறதல்ல, எங்களோட வாழ்க்கை சொல்ல வேண்டும். வேதத்தின் படி தங்களை காட்டிக்கொள்ள முடியாதவர்கள், கனி கொடுக்க முடியாதவர்கள், ஆவிக்குரிய கனிகள் காணப்படாதவர்கள், மாம்சத்தின் கனிகள் அதிகமாய் கிரிகை செய்கிற பிள்ளைகள், கனி கொடுக்க முடியாதவர்கள், கனி கொடுக்க தெரியாதவர்கள், அவர்களை ஆண்டவர் அறுத்து போடுவார், வெட்டி அக்கினியிலே போட்டு விடுவார். ஆத்துமாக்களை குறித்த எந்த பாரமும் இல்லாதவர்கள். நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் எத்தனை வருஷம் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆத்துமாவுக்கு நீங்க சுவிசேஷம் சொன்னது உண்டா? ஒரு ஆத்துமாவை குறித்த பாரம் உங்களுக்குள்ள இருந்தது உண்டா? நீங்கள் பழகுகிற ஒரு மனிதனுக்கு இயேசுவை குறித்து சொன்னது உண்டா? நீங்கள் அறிந்திருக்கிற மனுஷங்களுக்கு கர்த்தர் யார் என்பதை குறித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னது உண்டா? இயேசுவின் நாமம் என்னவென்று மற்றவனுக்கு சொன்னது உண்டா? நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனால் போதும் என்று இருக்கிறீங்களா? இதுதான் கனியற்ற வாழ்க்கை. பிரியமானவர்களே, கனி இல்லாமல் வாழ முடியாது. அடுத்தது,
தங்கள் சொந்த வாழ்க்கையை கூட ஆண்டவருக்கு முன்வைத்து காரியங்கள் செய்வதில்லை. சொந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தா ஆண்டவரை முன்வச்சு அந்த காரியத்தை செய்வது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். சூனேமியாவளை போல சோதனை நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நிறுத்தி பார்த்து வாழ முடியாதவர்கள். இந்த சூனேமியாவுடைய வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நம்மை நிறுத்த வேண்டும். அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவர் நல்லவர். அவருக்கு தெரியாமல் எங்கள் தலையில் இருக்கிற ஒரு மொழி கூட கீழே விழாதே. என் ஆண்டவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. ராஜாவின் இடத்துல போவோம், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்துல இது ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து இதனுடைய பாகங்களை நான் பிறகு தொடர்ந்து நான் பேசுவேன். பாகங்கள்ல கேட்கலாம். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி அந்த வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்வோம். சூனேமியாவை போல ஒரு வைராக்கியம் வாழ்க்கையில வர வேண்டும். ரகசியங்களை காத்துக்கொண்ட ஒரு பெண்மணி, கர்த்தருடைய மனுஷனை தேவனுக்கு அடுத்ததாய் வைத்து அவரிடத்துல போனா இந்த அற்புதம் நடக்கும் என்று நம்பி இருந்த ஒரு பெண். அந்த எலிசா சூனேமியாவுடைய வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இரண்டாவது பாகத்தில் நான் பேசுகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபமனோமா, கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த தேவனுடைய நாமத்தில் நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் என்கிற அந்த பொக்கிஷத்திற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். சுவாமி, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள, தக்க வைக்க, அந்த அபிஷேகத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அனல் மூட்ட, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தாவை கட்ட வேண்டும் என்று தீர்மானப்படுகிற பிள்ளைகள், இந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, விசுவாசத்தில் வர்த்திக்கப்படுங்க ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, துதிகர மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். உடைய நாமத்தை உயர்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, சகல துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபித்திருக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதனுடைய அடுத்தடுத்த பாகங்களை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Bye.